சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மெசேஜ் வந்துச்சு? அத பார்த்தோனே முகம் மாறுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நீ? ஒரு நிமிஷம் பேசுங்க. ஹலோ. சொல்லுங்க. பத்மா, அங்க ஸ்டேஜ்ல கவி முகமே சரியில்லையே. இந்த கிழவிங்க மொழியும் சரியில்லை. வழக்கம் போல இந்த கிழவிங்க ஏதோ 7:30 ஆரம்பிச்சிருக்கன்னு நினைக்கிறேன். கிழவிங்க திருட்டு மொழி முடிக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. இரு, நான் ஸ்டேஜுக்கு போய் கவி கிட்ட என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். வந்துடுறேன். சரிக்கா. என்ன மாப்பிள்ள, எல்லாம் சௌரியமா இருக்குல்ல? மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மாப்பிள்ள, நான் ஒரு நிமிஷம் கவி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வா கவி. என்னம்மா? என்னடி ஆச்சு? ஏன் திடீர்னு டல் ஆயிட்ட? அம்மா, அந்த கிழவிங்க மகேஷ் அஞ்சலி எடுத்துக்கிட்ட கல்யாண போட்டோவை மகேஷோட போனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாமா, ஆனா மகேஷ் இன்னும் அந்த போட்டோவை பார்க்கவே இல்ல. நினைச்சேன் இந்த கிழவிங்க தான் ஏதாவது பண்ணிருப்பாளுங்கன்னு. நீ இரு, நான் ஏதாவது பண்றேன். நீ மாப்பிள்ள கூட போய் நில்லு. போ. சரி. ஆண்டி என்ன சொல்லிட்டு போறாங்க? அக்கா, சமந்தி, கொஞ்சம் இப்படி வரீங்களா? வாங்க. சொல்லு சமந்தி. என்ன சமந்தி, உங்க அம்மா என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? என்னாச்சு சமந்தி? அந்த டிராமாக்காரியும் மாப்பிள்ளையும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட கல்யாண போட்டோவை மாப்பிள்ளையோட மொபைலுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன சமந்தி சொல்றீங்க? என் பையன் பார்த்துட்டானா? மாப்பிள்ளை இன்னும் பார்க்கல சம்பந்தி. நான் ஏதாவது பண்ணி அந்த போட்டோவை மாப்பிள்ளை பார்க்க விடாம பண்றேன். இதோ பாருங்க, இதுக்கப்புறமும் எதுவும் பண்ணாத மாதிரி உங்க அம்மாவை நீங்க கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. வாங்க. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லியும் நீங்க அடங்க மாட்டீங்களா? மகன் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த அடங்காப்டாரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பெத்த புள்ளைய விட அந்த அடங்காப்டாரி என்ன உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டாளா? இங்க பாருங்க,
இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போச்சு, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். அந்த அடங்கப்படாரிக்காகத்தானே இவ்வளோலாம் பண்றீங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த அடங்கப்படாரியோட விக்கிய சேர்த்து வச்சிடலான்னு மட்டும் நீங்க கனவுலையும் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே அவ உயிரோடவே இருக்க மாட்டா. அவளை இங்கேயே உயிரோட எரிச்சு விட்டுருவேன். நீங்க பேசுறது நியாயமா? ஏய், இதெல்லாம் உன் ஏற்பாடுதான் எனக்கு நல்லா தெரியும். இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். உன் பேத்தி மட்டும் இல்ல, மொத்தமா உங்க அத்தனை பேருக்கு நான் காரியம் பண்ணிடுறேன். இவன் இப்போ இப்படிதான் உளறிட்டு இருப்பான். என்ன மரகத இது? என்னாச்சுன்னு? என்ன பிரச்சனை? அம்மா தான் பிரச்சனை. ஹாப்பி மேரேஜ். சாப்பிட்டு போங்க. மகேஷ், ஒரு நிமிஷம் உங்க போன் கொடுங்களேன். எதுக்கு? இல்ல, நாம எடுத்த போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ம்.